ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அயன் துணை சீரியல் இங்கே வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது சோழன் பார்த்திங்க அப்படின்னா அனிஷ்கிட்ட வராங்க. அதாவது கடைசியாக அண்ணன் உங்கள் கூட தான் வந்தார். அவர் இங்கேருந்து வந்ததுலேருந்து ஒரு மார்க்கமாக சிரிச்சுக்கிட்டே இருக்கார். அதான் என்ன விஷயம்னு கேட்டுட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்குறாரு. இங்கே பார்த்தா நம்ம சந்தாவும் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அனுஷும் சிரிக்கிறாரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு சோழன் விசாரிக்கும் போது நான் பையா கேட்டால் உன்னை கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது சந்தாவை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஓ அதுக்கு தான் இவங்க ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் பையா, ஆமாங்க. அதாவது இவருக்கும் என் தங்கச்சிக்கும் அவருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அவர்கிட்ட அதை தான் கேட்டேன். அது கேட்டதுலேருந்து தான் அவர் வெக்கப்பட்டுக்கிட்டே இருக்கார். எனக்கு என்னமோ என் தங்கச்சி சந்தாவை சேரன் பையாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்குது. அதுக்கு தான் அவர் அப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு, ஓஹோ காரணம் இது தானா, இப்போ புரிஞ்சிடுச்சு. உண்மையிலே நீங்கள் அண்ணன்கிட்ட மனசார கேட்டிங்களா, இல்லை அவரை சமாதானப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி ஏதாச்சும் கேட்டிங்களா அப்படின்ற மாதிரி சோழன் கேட்குறாரு. அப்படியெல்லாம் இல்லை சோழன், நான் உண்மையிலே சேரன் பையாவை என் தங்கச்சி ரெண்டு பேரையும் சேர்ந்து கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கு தான் நான் கேட்டேன் என் தங்கச்சி அவர் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது பொய்யெல்லாம் இல்லை, உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கும் பிடிச்சிருக்கு என் தங்கச்சிக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அனு சொல்கிறாரு. சரி, நீங்கள் இப்படி கேட்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அண்ணன் அப்போ சிரிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு காரணம் இதுதானா? சந்தாவை நினச்சி தான் அண்ணன் எந்த நேரமும் லவ் மூட்லேயே இருக்காரா? சரி சரி நான் பார்த்துக்கிறேன், சரி வரட்டுங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சோழன் வீட்டுக்கு ரொம்ப சந்தோஷமாக கிளம்பி வராரு. அதாவது எப்படியோ அண்ணனுக்கு சந்தாவை கல்யாணம் பண்ணி வைக்க அனுஷ் ஓகே சொல்லிட்டார். அதாவது அனுஷ் ஒத்துக்கிட்டாரு. அனுஷ் அண்ணனுக்கு பொண்ணு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனுக்கு அப்போ சீக்கிரமாக கல்யாணம் நடக்க போகுது, பொண்ணு ரெடி அப்படின்ற மாதிரி சோழன் நினச்சிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்கு வந்துட்டுருக்காரு. வீட்டுக்கு வந்த குஷியோடையே இங்கே பாண்டியன், பல்லவன், நிலா எல்லாருமே இருக்காங்க. வெளியில் நடேசன் இருக்கார். அப்போது டே பாண்டி, டே பல்லவா, இனி நான் ராத்திரி நேரத்தில் காவல் காக்க வேண்டிய வேலை நமக்கு இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு, துள்ளி குதிக்கிறாரு. அப்படியே என்னாச்சுங்க, ஏன் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் கேட்குறாங்க. ஏங்க என்ன விஷயம் நடந்திருக்கு தெரியுமா, இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. அண்ணன் நம்ம யார்கிட்டையுமே சொல்லாமல் கமுக்கமாக இருக்குது. டே அண்ணன் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னென்ன தெரியுமா, உங்களுக்கெல்லாம் என்னென்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ஓவராக பில்டப் கொடுத்துட்ருக்காரு. அண்ணா விஷயம் என்னன்னு முதல்ல சொல்லுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கேட்குறாரு. டே நம்ம அனுஷ் இருக்காருல்ல, அனுஷ் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாண்டா அவருக்கு என்ன இப்போது அவர் தங்கச்சி சந்தா இருக்காருல்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் அவங்களுக்கு என்ன இப்போ அப்படின்னு சொல்லிட்டு, டே அனுஷ் இவரை கூட்டிகிட்டு போய் அவங்க வீட்டில் உட்காந்து நிச்சயம் நின்று போனதை பற்றி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் அண்ணன் எனக்கு கல்யாணமே நடக்காது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு போல இருக்குது. அதுக்கப்புறம் தான் நம்ம அனுஷ் என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்குறாரு. என்ன விஷயம்னு சொல்லுங்கள், சுற்றி வளைக்காமல் டைரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலாவும் கேட்க, அப்போ தான் நம்ம சோழன் இருந்துக்கிட்டு, டே அனுஷ் என் தங்கச்சி சந்தாவை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா பையான்னு கேட்டிருக்காரு. அண்ணன் அதை கேட்டதுலேருந்து தான் இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் சொல்கிறாரு. புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் குழம்புறாங்க. ஏய் இன்னுமா உங்களுக்கு புரியலை? டே பல்லவா உனக்கு கூட வாடா புரியலை? டே பாண்டி என்னடா நீ எல்லாம் என்னதான் வானத்தையே லோ பண்ணிட்டுருக்கியோ புரியலடா. டே அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் 2 பேருக்கு பிடிச்சிருக்குடா. அவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்க, வெக்கப்படுறாங்கடா. அண்ணன் சந்தாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு மனசுக்குள்ளே அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு அண்ணனுக்கு ஆசை இருக்குது, சம்மதிச்சிடவும் இருக்குது. அதுக்கு தான் அண்ணன் மனசுக்குள்ளே சந்தாவை நினச்சி சிரிச்சிட்டு இருக்கு. இப்போ புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாரு. இது கேட்ட உடனே நிலா, பல்லவன் எல்லாரோடைய முகத்திலும் பயங்கர சந்தோஷம். பாண்டியன் திருன்னு முழிச்சுக்கிட்டே யோசிக்கிறாரு. என்னடா உனக்கு இன்னும் புரியலை அப்படின்னு சொல்லிட்டு, டே பல்லவா ஏங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு புரிஞ்சிடுச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணா எனக்கு கூட புரிஞ்சிடுச்சுண்ணே, இது எப்படி நான் நடந்துச்சு அப்படின்னு. அதாங்க அவங்க ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்துருக்காரு. அப்புறம் என் தங்கச்சியை ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு உங்களுக்கு தோணலை? என் தங்கச்சியை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? நீங்கள் நல்லவர், உங்களை ரொம்ப நாளாக நான் பார்த்துட்ருக்கேன். என் தங்கச்சியை ரொம்ப நல்ல பொண்ணு, அவளை கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு அனஸ் அண்ணங்கிட்ட கேட்டிருக்காரு. அண்ணன்
அண்ணன் அதுக்கு தான் இவ்வளோ வெக்கப்பட்டுக்கிட்டு மனசுக்குள்ளே பூட்டி வச்சுக்கிட்டு இருக்குங்க. நம்ம யார்கிட்டையுமே விஷயத்த சொல்லாமல் அவரே மனசுக்குள்ளே காதலை வளர்த்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சோழன் வந்து சொல்கிறாரு. ஓ, அப்போ இதுதான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் இப்போ தான் புரிய ஆரம்பிக்குது. ஏங்க அண்ணன், சந்தாவை அண்ணனுக்கு அப்போ பிடிச்சிருக்குன்றீங்களா? பிடிச்சிருக்காமியா, நைட்டிலேருந்து சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. அவர் பழையதை மறந்துட்டு இப்போது வேறு மாதிரி இருக்காரு. இனிமேல் அவர் எங்கேயும் போகவே மாட்டார். அவரை வந்துட்டு நாம் கண்காணிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது அப்படின்ற மாதிரி சோழன் சொல்கிறாரு. அப்போ இனிமேல் இந்த டியூட்டி பார்க்க வேண்டிய வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எல்லாமே. அப்போ வந்துட்டு அவங்க 2 பேருக்கும் சீக்கிரமாக வந்து கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. எப்படியோங்க அண்ணன் நடந்த விஷயத்த மறந்துட்டு இப்போது புது உலகத்தில் இருக்கார். அதனால் நீங்கள் சொன்ன மாதிரி இனிமேல் அவர் எங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க மாட்டார். இனிமேல் அண்ணனை பற்றி நம்ம யாரும் கவலைப்பட தேவையில்லை, அண்ணன் இப்போ நார்மலாக தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி. அதுக்கப்புறம் அவங்கவுங்க வேலைக்கு போகிறாங்க. சேரன் வந்து எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்குறாரு. நானும் சைட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்கும் லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்துட்டு பல்லவனுக்கும் நிலாவுக்கும் பேக் பண்ணி கொடுத்துட்டு கிளம்புறாங்க. என்னென்ன வழக்கத்துக்கு மாறாக சீக்கிரமாக போகிற வேலைக்கு அப்படின்ற மாதிரி இங்கே வந்துட்டு சோழன் வந்து கலாய்க்க ஆரம்பிச்சிடுறாரு. சேரன் வந்து வெளியில் சொல்லாமல் மனசுக்குள்ளே இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நிலா இருந்துக்கிட்டு ஏங்க அண்ணனை எதுக்கு கிண்டல் பண்ணுறீங்க, கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைங்க, எப்பயுமே அண்ணன் நம்மளை எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டு அவர் லேட்டாக தானே போவார், இப்போது ரொம்ப சீக்கிரமாக கிளம்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லைடா, இந்த நிச்சயம் அது இதுன்னு சொல்லிட்டு சைட்டுக்கு ஒழுங்காக போகவே இல்லை. சைட்டில் நிறைய வேலை இருக்குது, நான் போய் என்ன ஏதுன்னு பார்க்கணும் இல்லைடா. அது மட்டும் இல்லாமல் சிமெண்ட்டு ஜெல்லியெல்லாம் வர வேண்டியது இருக்குது, லோடு வருது, அதெல்லாம் கவனிக்கணும், நான் கிளம்புறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து அங்கேருந்து கிளம்பிடுறாரு. பார்த்தீங்களாண்ணே, அதாவது பார்த்தீங்களா எவ்வளோ சீக்கிரம் கிளம்புறாரு அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சோழன் வந்து நிலா கிட்டே சொல்கிறாங்க. புதுசாக வந்து சந்தாவை கல்யாணம் படிக்கிற அனுஷ் அப்படின்னு கேட்ட உடனே சந்தாவை பார்க்கறதுக்காக, சந்தா அங்கே வருவாங்க அப்படின்றதுக்காக வேகமாக அண்ணன் வந்து சைட்டுக்கு கிளம்பி போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் இனிமேல் அண்ணனுக்கு ஒரு அதாவது லவ் தான் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொல்கிறாரு. ஏங்க அண்ணாவே இப்போ தான் கொஞ்சமாக மனசு மாதிரி ஏதோ மாற ஆரம்பிச்சிருக்கிறாரு, சந்தாவை மனசுகளை நினைக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. நீங்கள் ஏங்க அவர் மேலே இப்படி பேசுகிறீங்க? நீங்கள் இப்படியெல்லாம் உங்களுக்கு கலாச்சா அண்ணனுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும், அண்ணன் வந்து வேறு மாதிரி நினச்சிக்கோ, அண்ணனுக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லைல்ல, நீங்கள் அவர் இந்த மாதிரி கலாய்க்கிறத விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீலா சொல்கிறாங்க. சரிங்க, நாங்கள் உங்கள் பாசம் இல்லாத அண்ணாவை எதுவும் சொல்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாரும் அவங்கவுங்க வேலைக்கு கிளம்பிடுறாங்க. ஸோ இங்கே வந்து நடேசன் வந்து வெளியே உட்காந்துட்ருக்காரு. இவங்க பேசின விஷயத்தெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்காரு. என்ன சொல்கிறான் அந்த சோழன் பையன், உண்மையிலே தான் சொல்கிறானா? உண்மையிலேயே அனுஷ் வந்து சந்தாவை வந்து சேரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க சம்மதிச்சிருக்கானா? நடந்தால் நல்லா இருக்கும், ஏன்னா அவனுக்கும் ரொம்ப நாளாக வாழ்க்கையில் எதுவுமே நல்ல விதம் நடக்காமல் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் வந்து அதை வச்சு யோசிச்சுட்டு இருக்காரு. பேசாமல் நம்ம அனுஷை பார்த்து பேசிடலாமா அப்படின்ற மாதிரி இங்கே நடேசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நினச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு சோழனும் வந்து சவாரிக்கு கிளம்பிடுறாங்க, நிலாவுமே வந்து ஆஃபீஸ் கிளம்பிடுறாங்க. ஸோ வழக்கம் போல் ரொம்ப நாள் கழித்து இந்த சோழன் வந்து திரும்பவும் அவரோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது பஸ் ஸ்டாண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கிட்ட பேசுறதுக்காக போய் சோழன் நின்றுட்டுருக்காரு. அப்போ இவங்க வழக்கம் போல் பல்லவனும் நிலாவும் காலேஜுக்கும் ஆஃபீஸ்க்கும் கிளம்புறதுக்காக பஸ்க்கு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ போயிட்டு பேசுகிறாங்க. ஆமாம், நீங்கள் ஏன் வந்து ரொம்ப நாளாக ஆளையே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து இந்த மாதிரி தான் கொஞ்சம் வேலையாக இருந்துட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லி சோழனும் வந்து மொக்க போட்டுட்ருக்காரு நிலாவை பார்த்து. இதெல்லாத்தையும் பார்த்த நிலாவுக்கும் நம்ம பல்லவனுக்கும் பயங்கரமாக வந்து கடுப்பாகுது. பாருங்க நீ இவர் அப்படின்னு சொல்லிட்டு. விடுடா பல்லவா, அவர் எங்கேயாச்சும் ஏதாச்சும் பண்ணிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நிலா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நிலாவுக்கு உள்ளுக்குள்ளே கடுப்பாகுது. அதாவது எந்த பொண்ணை பார்த்தாலையும் ஒரு பொண்ணு லவ் பண்ணுறா அப்படின்னு சொன்ன உடனே இன்னும் பல்ல காமிச்சிட்டு போய் நின்றுறாரு. இப்படி ஏன் பொண்ணுங்களை பின்னாடி சுற்றிக்கிட்டு பொண்ணு தாசம் பிடிச்சிக்கிட்டு அலையிறாரு சோழன் அப்படின்ற மாதிரி நிலா வந்து மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் நம்ம சோழன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து பொசிஷனஸ்ஸு, நிலாவுக்கு நம்ம மேலே பொசிஷனஸ் வருது, வேற ஒரு பொண்ணுக்கிட்ட பேசுகிறோம் அப்படின்றதுனால அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நினச்சிட்டு இருக்காரு. ஸோ அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பஸ் வந்துடுது. நிலாவும் பல்லவனும் கிளம்பி போயிடுறாங்க. இந்த பொண்ணுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா காயத்ரியுமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் சோழன் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலைக்கு கிளம்பி அவருமே போயிடுறாரு. அதுக்கப்புறம் அங்கே நம்ம சைட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேரனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வழக்கம் போல் சந்தா வந்து பார்த்திங்க அப்படின்னா அனுஷ்க்கு வந்துட்டு மதியம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சமைச்சு கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இப்போது
அனுஷ் வந்துட்டு சேரன் கிட்ட வந்துட்டு என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்ற விஷயம் என்னைக்கு சொன்னாரோ அன்னைக்குலேருந்து வந்து சந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப வந்து ஆசை வச்சுருக்காங்க சேரன் மேலே. அதனால் வந்து அந்த சந்தோஷத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சந்தா வந்து பார்த்திங்க அப்படின்னா வகை வகை சமைச்சு கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதாவது பிரியாணி செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து சிக்கன் 65 இந்த மாதிரி முட்டை, அப்புறம் வந்து சிக்கன் கிரேவி இதெல்லாம் வந்து பெரிய வந்து பேக்கில் வந்து சமைச்சு கொண்டு வராங்க. அப்புறம் வா அப்படின்னு சொல்லிட்டு அனுஷ் வந்து கூப்பிட்டுருக்காரு அவரோட தங்கச்சி. அதுக்கப்புறம் சேரன் சந்தாவை பார்த்த உடனே ஒரே வெக்கப்படுறாரு. அதாவது சந்தா வர்றதுக்கு 10 நிமிஷம் முன்னாடி வரைக்கும் சேரன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அனுஷ் கிட்ட, டே அனுஷ் நீ சாப்பாடு கொண்டு வந்துட்டியா, இன்னைக்கு உனக்கு சாப்பாடு நீ எப்படி சாப்பிடுவேன், சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டியா அப்படி இப்படின்னு நம்ம சேரன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அனுஷ் கிட்ட போட்டு வாங்கிட்டு இருக்காரு. இல்லை பையா நான் கொண்டு வரல, எப்பயும் போல் சந்தா தான் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி. ஓ அப்படியா, சரி சரி, ஏண்டா எதுக்கு அந்த பிள்ளையை கஷ்டப்படுத்துகிறேன், அதான் நான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன்ல 2 பேரும் சேர்த்து சாப்பிட்டுக்கலான்னு உங்ககிட்ட எப்போத்துலேருந்து சொல்லிட்டுருக்கேன் அப்படின்னு. இல்லை பையா ஒருத்தருக்கு எடுத்துகிட்டு வர சாப்பாடை நம்ம 2 பேரும் சேர்த்து சாப்பிட்டா எப்படி பையா வயிறு நிறையும், அதெல்லாம் வேண்டாம் பையா, சந்தா சுட சுட செஞ்சு கொண்டு வருவா அப்படின்னு சொல்லிட்டு, எப்பயுமே இந்த நேரத்துக்கு வந்துட்டுருப்பா, இன்னும் ஆளை காணோம் என்னென்னதான் தெரியல, வந்துடுவா பையா அப்படின்னு சொல்லிட்டு. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே வந்து என் கூட சாப்பிட்டுக்கிறது நீ அப்படின்னு சொல்லிட்டு அனுஷ்கிட்ட சேரன் வந்து கேட்குற மாதிரி கேட்குறது, சாப்பாடை ஏன் கொண்டு வருது சந்தாவை எதுக்கு கஷ்டப்படுத்துகிற அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்துட்டு சந்தா எப்போ வருவாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சேரன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி வந்து பேசிகிட்டு இருந்திருக்காரு நம்ம அனுஷ்கிட்ட. அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நேரத்துலேயே சந்தா வந்துடுறாங்க. அவங்கள பார்த்த உடனே சேரன் ரொம்ப வெக்கப்படுறாரு, சந்தாவுமே ரொம்ப வெக்கப்பட்டுக்கிட்டே வராங்க. அதுக்கப்புறம் வா சந்தா அப்படின்னு சொல்லிட்டு அனுஷ் வந்து கூப்பிட்ட உடனே சாப்பாடு கொண்டு வந்திருக்கா, சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொண்டு வந்ததுக்கப்புறமா எப்பயுமே வந்துட்டு சந்தா வந்து பார்த்திங்க அப்படின்னா அனுஷ் கூட தான் சாப்பாடு கொண்டு வந்துட்டு அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் சாப்பிட்டுட்டு சந்தா வந்து திரும்பவும் டிஃபன் பாக்ஸ் வீட்டுக்கு கொண்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இப்போவுமே வந்துட்டு. ஸோ இங்கே வந்துட்டு சாப்பாடு வந்து அனுஷ்க்கு மட்டும் போட்டுட்டு சேரனையும் சாப்பிட சொல்லிட்டு இருக்காங்க அனுஷ், சாரி சந்தா வந்துட்டு. அப்போது நான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்கட்டும் பரவாயில்ல, நீங்கள் அதை வைங்க, இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தா வந்து ரொம்ப வெக்கப்பட்டுக்கிட்டே சொல்கிறாரு. அப்போது அனுஷ் இருந்துக்கிட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு, பையா நீங்கள் அந்த சாப்பாடை வைங்க பையா, இங்கே பாருங்கள் அவள் இன்றைக்கி என்ன சமைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ற ஆசையில் நீங்கள் சாப்பிடணும் அப்படின்றதுக்காகவே வகை வகையாக செஞ்சு கொண்டு வந்திருக்கா போல இருக்குது, அதுக்கு தான் உங்களை அந்த சாப்பாடை வச்சுட்டு இதை சாப்பிட சொல்கிறா பையா, நீங்கள் அந்த சாப்பாடை வச்சுட்டு இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. டே அனுஷே என்னடா நீ அமைதியாருடா அப்படின்னு சொல்லிட்டு, சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சந்தா வந்து அவங்க கையால் பரிமாறுறாங்க. சேரன் வந்து சாப்பிட்றாரு. ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து ரொம்ப வெக்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, நம்ம சந்தா வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேரனோட சாப்பாட்டை எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்பா நீயும் இதேவே சாப்பிடலாம்ல, ஏன் அதை சாப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நீங்கள் ரொம்ப நல்லா சமைச்சிருக்கீங்க, உங்கள் சாப்பாடு எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் இதை சாப்பிடணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டுக்கிட்டே அதை வந்து எடுத்து சாப்பிட்றாங்க. ஸோ சேரனுக்கும் வந்து இது ரொம்ப வந்து மனசு சந்தோஷமாக இருக்குது. நாம் சாப்பிட்ட சாப்பாடு, அதாவது நம்ம சமைச்ச சாப்பாடு சந்தா வந்து சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து இவங்க எப்படி பண்ணிகிட்ருக்காங்க நம்ம சந்தாவும் சேரனும். ஸோ வந்து இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் நிலா போயிட்டு ஆஃபீஸ்க்கு போயிட்டு வேலையை முடிச்சிட்றாங்க. முடிச்சதுக்கப்புறமா வந்துட்டு இப்போது வந்துட்டு நம்ம ராகவ் வந்து வராங்க. அப்போது ராகவ் வந்துட்டு, நிலா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை பற்றி விசாரிக்கிறாங்க. நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சரி எல்லோரும் கேளுங்க காய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து நியூ ப்ராஜெக்ட் வேலை வந்திருக்கு, அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி வீட்லேயும் வேலை செய்யணும், அதாவது இந்த 2 days மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து சொல்கிறாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் ஓகேவா, ஷோரா, யார் யார் செய்ய முடியும் யார் யாருக்கு செய்ய முடியாதுன்னு இப்போவே சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாங்க. அப்போ இங்கே யாருக்கும் எந்த வேலையும் பெருசாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓகே 2 days தானே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கேயும் வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு போய்ட்டு வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தவிர்க்க முடியாத ஒரு ஒர்க்கு, அதனால் ப்ராஜெக்ட் அப்படின்னா கண்டிப்பாக முடிச்சாகணும், கம்பெனியில் நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்றதுக்காக ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இவங்க எல்லாருமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா சரி காய்ஸ் எல்லோரும் கிளம்பலாம், இனிமேல் வந்து பகலில் வந்துட்டு சீக்கிரமாகவே ஆஃபீஸ் விட்டுருவோம், நீங்கள் வீட்டில் போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு உங்களோட வேலைகளை ஒர்க்கை முடிச்சிடலாம், எனி டவுட் போதும், அதாவது எனக்கு உடனே ஃபோன் பண்ணால் ஓகே நான் வந்து டவுட் கிளியர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு ராகவ் சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பிடுறாங்க.
அதுக்கப்புறம் எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பி நிலா வீட்டுக்கு வந்துடுறாங்க. பல்லவனும் காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. பாண்டியனும் சோழனும் வந்து பொறுமையாக அவங்க 2 பேரும் வேலையை முடிச்சுட்டு வராங்க. அப்போது இங்கே நம்ம சேரன் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலையை முடிச்சுட்டு அவருமே வந்து வீட்டுக்கு வராரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணே வாண்ணே ஒன்றும் இல்லைண்ணே எல்லாரும் இப்போ தான் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி சமைச்சிடுறேன் எல்லாரும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் இங்கே அண்ணே எங்கண்ணே உங்கள் கையில் இருந்த கேரியரை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து கேட்குறாரு. அதுவா அது அது அனுஷ் வீட்டில் இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு, என்னண்ணே அங்கே போனியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைடா சந்தா இருக்குல்ல மதியம் சாப்பாடு கொண்டு வந்துச்சு. அப்போ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சந்தா வந்து இந்த சாப்பாடை சாப்பிட்டுச்சா நான் கொண்டு போகிற சாப்பாட்டை அது அப்படியே கேரட்டோட சேர்த்து எடுத்துகிட்டு போயிடுச்சுடா. ஞாபகம் இல்லாமல் எடுத்துகிட்டு போயிருக்கும் போல இருக்கு. சரி நானும் அனுஷ்கி வீட்டில் தானே இருக்கேன்னு விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஓஹோ அப்படி போகுதா கதை அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து கலாய்க்கிறாரு. என்னடா என்ன அப்படி போகுதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் அமைதியாயிடுறாரு. அதுக்கப்புறம் அனுஷ்மே அதாவது சேரன் மேந்துட்டு நான் போய் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே போயிடுறாங்க. அப்போ தான் இங்கே நம்ம சோழன் வந்து மொபைல் பார்த்துட்ருக்காரு. அப்போது வந்துட்டு சோழனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது நிலாவோடைய நாளைக்கு வந்து அவங்களுக்கு 2 பேருக்கும் டிவோர்ஸ் கேஸ் விஷயம் வந்து கோர்ட் ஹியரிங்க்கு வருது. ஸோ அதை பார்த்துட்டு சோழன் வந்துட்டு சரி நம்மக்கிட்ட இதை பற்றி பேசி பார்ப்போம் அவன் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. ஏன்னா நம்ம இங்கே ஜெயந்தி கிட்ட பேசி அதாவது காயத்ரி கிட்ட பேசி நிலாவை கடுப்பாக்கி வச்சுருக்குறோம். இப்போ இந்த சமயத்தில் அவன் என்ன சொல்ல போகிறான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து இதை வந்து சொல்கிறாரு. அப்போது நிலா வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஆஃபீஸில் ஒர்க் இருக்குது அப்படின்னு வீட்லேயே வேலை செஞ்சிட்ருக்காங்க லேப்டாப்பில். அப்போ வந்துட்டு சோழன் வந்து ஏங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு, சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்னு, ஏங்க நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க அப்படின்னு, ஏங்க அதான் வேலையாக இருக்கேன்னு தெரியுதில்ல சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்னு, ஏங்க முக்கியமான விஷயங்க அப்படின்னு சொல்லிட்டு, சொல்லுங்கள் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க நாளைக்கு என்ன நாளை ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க சுற்றி வலிக்காங்க சொல்லுங்கள் எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க நாளைக்கு கோர்ட்டு ஹியரிங் வருதுங்க டிவோர்ஸ் கேஸ் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் வந்து கேட்குறாரு. அது கேட்ட உடனே நிலா இருந்துக்கிட்டு ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, என்னங்க எப்படி சொல்கிறீங்க நாளைக்கு நம்ம போகிறோம்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு நிலா இருந்துக்கிட்டு இல்லைங்க போகல அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க நீங்கள் தானே ரொம்ப பிடிவாதமாக இருந்தீங்க டிவோர்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இப்படி சொல்கிறீங்க நாளைக்கு போகலைன்னா டிவோர்ஸ் எப்படிங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்க போகல எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிடுறாங்க. ஏங்க எந்த வேலையாக இருந்தாலும் முக்கியமாக போய் ஆகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு சோழன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதான் வேலை இருக்குன்னு சொல்கிறேன்ல நீங்கள் ஏங்க திரும்ப திரும்ப தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க உங்களுக்கு வேலை இல்லை நீங்கள் பொய் சொல்கிறீங்க டிவோர்ஸ் பண்ணுறதுல உங்களுக்கு விருப்பம் இல்லை அதுக்கு எப்படி போகாமல் நிற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு காரணம் வேணும் அப்படின்றதுக்காக இப்படி சொல்கிறீங்க அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து கேட்குறாரு. ஏங்க அதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க உண்மையிலேயே எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சோழன் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லியிருக்கவும் நிலா கடுப்பாகி உள்ளே கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பாண்டியன் கிட்ட சொல்லிக்கிட்டு சோழன் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏய் என்னடா ஏன் இப்படி ரொம்ப சந்தோஷப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு, டே கோர்ட் கேஸு டிவோர்ஸுன்றது அவளை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ முக்கியமான வேறு விஷயம். டிவோர்ஸ் வாங்கியே அவன் இந்த வீட்டை விட்டு நான் போயே அவன் சோழனுக்கு எனக்கு ஒன்றுமே கிடையாது நாங்கள் 2 பேரும் டிவோர்ஸ் வாங்கியே தருவோம் அப்படின்னு பிடிவாதமாக இருந்த நிலா இப்போது நான் போகல அப்படின்னு சொல்கிறான்னா என்னடா அர்த்தம் அவள் டிவோர்ஸ் வாங்கக்கூடாது அப்படின்றதுக்காக சுற்றி வளைச்சி அப்படி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்க என்ன இப்போது அப்படின்னு சொல்லிட்டு, டே அப்படின்னா என்னடா அர்த்தம் நிலாவுக்கு என்னை டிவோர்ஸ் பண்ண விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். என்னை அவள் லவ் பண்ணுறாடா நிலாவுக்கு காதல் முளைச்சிடுச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு சோழன் பயங்கர சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. நிலாவும் நானும் ஒன்று சேர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, டே நீ ஏன் ஏதாச்சும் கற்பனை பண்ணிக்காதடா அப்படின்ற மாதிரி பாண்டியன் சொல்கிறாங்க. ஏண்டா உனக்கு பொறாமையா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து ரொம்ப சந்தோஷத்தில் குதிச்சுட்டு இருக்காங்க. நிலாமே உள்ளே போய் உக்காந்துக்கிட்டு நாளைக்கு டிவோர்ஸ் கேஸ் விஷயம் இருக்குது ஆனால் நமக்கு ரொம்ப நிறைய வேலை இருக்குது எப்படி வந்து போகிறது அப்படின்னு தெரியாமல் நிலா வந்து உள்ளே யோசிச்சுட்ருக்காங்க. அதாவது ஒர்க் இருக்குது அப்படின்றதுனால தான் நிலா போக முடியாமல் வந்து அவாய்ட் பண்ணுறாங்க. ஆனால் சோழன் வந்து நிலா வந்துட்டு நம்ம மேலே காதல் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இங்கே ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ நிலா இந்த காரணத்துக்காக தான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லை நம்ம சோழன் சொன்ன மாதிரியே நிலாவோடைய மனசில் சோழன் இருக்காரா அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.